ನಿಮ್ಮ ಎಸ್.ಕೆ. ಕನ್ನಡ ಮಾರಿಕುಪ್ಪಂನ ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ವೈಭವವನ್ನು ಪ್ರದರ್ಶಿಸಲು 13ನೇ ವಾರ್ಷಿಕ ಚಿತ್ತಿರೈ ಉತ್ಸವವನ್ನು ಕೆ.ಜಿ.ಎಫ್.ಆರ್.ಡಿ. ಬ್ಲಾಕ್ ಮಾರಿಕುಪ್ಪಂ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಬಹಳ ವೈಭವ ಮತ್ತು ಭಕ್ತಿಯಿಂದ ನಡೆಸಲಾಯಿತು. ಪ್ರದೇಶದ ಜನರು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಸುತ್ತಮುತ್ತಲಿನ ಪ್ರದೇಶಗಳಿಂದ ಬಂದ ಅಪಾರ ಸಂಖ್ಯೆಯ ಭಕ್ತರು ಉತ್ಸವದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ದೇವಾಲಯದ ಆವರಣವನ್ನು ಆಧ್ಯಾತ್ಮಿಕ ಉತ್ಸಾಹದಿಂದ ತುಂಬಿದರು. ಬೆಳಗಿನ ಜಾವದಿಂದಲೇ ವಿಶೇಷ ಅಭಿಷೇಕ, ಅಲಂಕಾರ, ದೀಪಾರಾಧನೆ ಮತ್ತು ವಿಶೇಷ ಪೂಜೆಗಳು ನಡೆದವು. ಕೋಲಾರ ಜಿಲ್ಲಾ ಬಿಜೆಪಿ ಅಧ್ಯಕ್ಷೆ ಕಮಲನಾಥನ್ ಈ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ವಿಶೇಷ ಅತಿಥಿಯಾಗಿ ಭಾಗವಹಿಸಿ ಉತ್ಸವವನ್ನು ಅಲಂಕರಿಸಿದರು. சித்திரை திருநாள் முன்னிட்டு 13வது வருடம் இந்த மாரிக்குப்பமில் இருக்கும் முனீஸ்வரம் தேவாலயில் ஒரு நல்ல காரியம் நடந்து கொண்டிருக்குது. லாஸ்ட் டைம் இதே கோயில்ல ஒரு இதோட மிக சிறப்பான ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதுக்கும் என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அப்போ வர முடியல. எனக்கு தீனா ஒரு 1 month பிஃபோர் சொன்னாரு. நான் சொன்னேன், தீனா என்னவே வேலை இருந்தாலும் இந்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன், இங்க அந்த கடவுள் ஆசீர்வாதம் பெற்று நான் போவேன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்க எங்க ஓன் சிஸ்டரோட வீடு குரூப் விஷயம் இருந்துச்சு, இருந்தா கூட அதை அங்க தலை காமிச்சிட்டு தீனா பேச்சு கொடுத்தா. பிளஸ் இந்த கோயில்ல அட்டென்ட் பண்ணி நான் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு வந்திருக்கேன். நான் இந்த சந்தர்ப்பத்துல கடவுளை வேண்டிக்கிறேன், இந்த முனீஸ்வர கடவுளை கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நல்லது பண்ணுங்க, உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் நிம்மதியாக எங்க வேண்டிக்கன்னு என்னை இந்த கோயிலுக்கு இந்த விழாக்கு அழைத்ததுக்கு கோயில் கமிட்டிக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ಅವರೊಂದಿಗೆ ಗಾಂಧಿ ಕೌನ್ಸಿಲರ್ ಕರುಣಾಕರನ್, ದೀನನ್, ವೇಣಿ ಪಾಂಡಿಯನ್, ಕೌನ್ಸಿಲರ್ ವಿಜಿ ಮತ್ತು ಇತರ ಅನೇಕ ಪ್ರಮುಖ ವ್ಯಕ್ತಿಗಳು ಭಾಗವಹಿಸಿದ್ದರು. ಉತ್ಸವಕ್ಕೆ ಭೇಟಿ ನೀಡಿದ ಎಲ್ಲಾ ಪ್ರಮುಖ ಅತಿಥಿಗಳಿಗೆ ಶಾಲು, ಹೂಮಾಲೆಗಳನ್ನು ನೀಡಿ ಪ್ರದೇಶದ ಜನರು ಗೌರವಯುತವಾಗಿ ಸ್ವಾಗತಿಸಿದರು. ಎಲ್ಲರೂ ಅವರನ್ನು ಉತ್ಸಾಹಭರಿತ ಚಪ್ಪಾಳೆಯೊಂದಿಗೆ ಸ್ವಾಗತಿಸಿದರು. ನಂತರ ಎಲ್ಲಾ ಅತಿಥಿಗಳು ದೇವಾಲಯದಲ್ಲಿ ನಡೆದ ವಿಶೇಷ ಪೂಜೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿ ದೇವರ ದರ್ಶನ ಪಡೆದರು. ಭಕ್ತರು ತಮ್ಮ ಕುಟುಂಬಗಳೊಂದಿಗೆ ಬಂದು ದರ್ಶನ ಪಡೆದು ಆಶೀರ್ವಾದ ಪಡೆದರು. ಇದರ ನಂತರ ಭಕ್ತರಿಗಾಗಿ ವಿಶೇಷ ಪೂಜೆಯನ್ನು ಸಹ ಮಾಡಲಾಯಿತು, ಅದರಲ್ಲಿ ಮೇಕೆಯನ್ನು ವಧಿಸಲಾಯಿತು. ನಂತರ ಎಲ್ಲಾ ಸಾರ್ವಜನಿಕರಿಗೆ ವಿಶೇಷ ಅನ್ನಸಂತರ್ಪಣೆ ಮಾಡಲಾಯಿತು. ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯ ಜನರು ಭಾಗವಹಿಸಿ ಊಟ ಮಾಡಿದರು. ಈ ದೇವಾಲಯವು ಅತ್ಯಂತ ಶಕ್ತಿಶಾಲಿ ದೇವಾಲಯ ಮತ್ತು ಹೃದಯದ ಆಸೆಗಳನ್ನು ಈಡೇರಿಸುವ ಸ್ಥಳವಾಗಿದೆ ಎಂದು ಸಾರ್ವಜನಿಕರು ನಂಬುತ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಭಕ್ತರು ಪ್ರತಿ ವರ್ಷ ಈ ಚಿತ್ತಿರೈ ಉತ್ಸವದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯ ಜನರು ಭಾಗವಹಿಸಿ ಊಟ ಮಾಡಿದರು. ಈ ದೇವಾಲಯವು ಅತ್ಯಂತ ಶಕ್ತಿಶಾಲಿ ದೇವಾಲಯ ಮತ್ತು ಹೃದಯದ ಆಸೆಗಳನ್ನು ಈಡೇರಿಸುವ ಸ್ಥಳವಾಗಿದೆ ಎಂದು ಸಾರ್ವಜನಿಕರು ನಂಬುತ್ತಾರೆ. ಆದ್ದರಿಂದ ಭಕ್ತರು ಪ್ರತಿ ವರ್ಷ ಈ ಚಿತ್ತಿರೈ ಉತ್ಸವದಲ್ಲಿ ಹೆಚ್ಚಿನ ಸಂಖ್ಯೆಯಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸುತ್ತಾರೆ. 9 நவகரகம், 51 முனி, 21 சேனதளம், 63 நாயன்மார்கள், 4 பெருமான மக்கள், இத்தனை பேரும் இனியனுடைய பூசிக்கு திக்கெட்டிலிருந்து ஆயத்தியம் படணும். வாணி கலைவாணி சரஸ்வதி சாரதமோடு சேர்த்து என் அக்காடா சங்கு 5-2-7 பேரும் ஆயத்தியம் பட்டு நிக்கிற பூசிலே மினியனுடைய அழைப்பு. எப்படி தருமாறாரு புயாரி 50 தாண்டு வரும், 6 பண்ண வரும், 300 தேவரும். அப்படி குடிப்பது சாராயண்டா, பறந்தோடி வந்திருக்கிறது முடிமையால தெய்வ சக்தி, ஆயுத்தம் பட்டுட்டு இருக்கிறது தெய்வ சக்தியினுடைய பூசை. மாநில சக்தி அமர்ந்து வேடிக்கை பார்க்கலாமா? மதிப்பு மரியாதை தெரியாதா? வந்திருக்கிறது தெய்வம் தானே. ஐயா சொத்தம்பரா இனி எதுவும் செல்படி ஆகாது மகே.
இருக்கிற 3 நாட்களான அவசியத்திலே மினிய மனக்குள் ஏன் தங்கக்குமார் அத்தனை பேரும் முடிமேல வந்துட்டு தான் இருக்கிறார், வாக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறார். சரிதானா? இன்னைக்கு மன நிம்மதியோட தாண்ட மக பூசை நடக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற வேதனை எனக்கு தெரியும், அர்த்தம் முடிஞ்சிச்சா? இது தேவையில்லாதது. எனக்கு மன நிம்மதியோட தான் பூசை நடக்குது. சரிதானா? சத்தியம் பாரு ஆருக்கு மக பூசை நடக்குது. உள்ள இருக்கிற விக்கிரகம் ஆறுது மகம், இங்க இருக்கிற தெய்வ சக்தி எது மகம்? மாமிச விக்கிரக ஆலயத்துக்குள்ள செல்லக்கூடாதா? யாரு வகத்தின விதி இது? மாமிசம் என்னுடைய கர்ப்ப குடிக்குள்ள அமரணும். நான் 6 பூசை 7 காலம் கொண்டவன். எனக்கு பஞ்சாட்சர பூசை நடந்தாலும் சரி, மாமிசம் என் கர்ப்பகாலத்துக்குள்ள படையலிடப்படணும். அர்த்தம் புரியுதா? ஒவ்வொரு வாரமும் வந்து சஞ்சலப்பட்டு நிக்க வேண்டிய அவசியம் கிடையாது மகன். பூணூலும் ஆர்வடைஞ்சவன் மாத்திரம் தான் உள்ள போய் எண்ணெய் தொட்டு அபிஷேகம் செய்யணும், அலங்காரம் செய்யணும், என் விக்கிரகத்தை அரவணைக்கணுன்ற அவசியம் கிடையாது. மனசார நீ ஈண்டெடுத்திருக்கிற பழக அப்பன்னு நினைச்சு அரவணைச்சு கொடுக்குற பூசையிலே அந்த பூசை எனக்கு நிம்மதி கிடைக்காது. உன் குழந்தைய விடவில்லை, நான் இருக்கிற என் பாதுகாப்புல தானே வளர்த்து வர. சத்தியம் போற உன் குழந்தைய எங்க அப்பா குடிக்குள்ள அனுப்பு. என் பாதுகாப்பு என் சொல்லு வார்த்தையில் உத்தரவாக்கள் நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த கர்ப்பக்குடிக்குள்ள உன் குழந்தைய அனுப்பு. எண்ணெய் தொட்டு அரவணைச்சு அபிஷேகமோ அலங்காரமோ ஆதியில எப்படி ஊமக்க செய்து வந்துச்சோ அது எக்காலம் பாதியில கூட துண்டிக்கப்படக்கூடாது. அர்த்தம் புரிஞ்சுச்சா? நினைச்ச வாக்கு உள்ளதுபடி வாக்கிட்டு இருக்கிறேன்னா சொல்லக்கூடிய வேலையில சாதாரண முனினார் அல்ல, பஞ்சாபோதக்காரன், மலையாள தேசம் அல்ல, விளையாடி வந்தவன மலையாள தேசம் விட்டு எப்படி எல்லாம் வந்தானா மாமுனியோ முட்டை கல்லழக ஆளி பல்லழக தங்க வல்லழக நேரத்தில் மும்முடி மேல் எல்லாம் வருவாண்டா ஓடுகிறார். சித்திரை திருநாள் முன்னிட்டு 13வது வருடம் இந்த மாரிக்குப்பமில் இருக்கும் முனீஸ்வரம் தேவாலயில் ஒரு நல்ல காரியம் நடந்து கொண்டிருக்குது. லாஸ்ட் டைம் இதே கோயில்ல வந்து ஒரு இதோட மிக சிறப்பான ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. அதுக்கும் என்ன இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா அப்போ வர முடியல. எனக்கு தீனா ஒரு 1 month பிஃபோர் சொன்னாரு. நான் சொன்னேன், தீனா என்னவே வேலை இருந்தாலும் இந்த தடவை நான் மிஸ் பண்ண மாட்டேன், இங்க வந்து அந்த கடவுள் ஆசீர்வாதம் பெற்று நான் போவேன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்க எங்க ஓன் சிஸ்டரோட வீடு குரூப் விஷயம் இருந்துச்சு, இருந்தா கூட அதை அங்க தலை காமிச்சிட்டு தீனாக்கு பேச்சு கொடுத்தேன். பிளஸ் இந்த கோயில்ல வந்து அட்டென்ட் பண்ணி நான் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு வந்திருக்கேன். நான் இந்த சந்தர்ப்பத்துல
கடவுளை வேண்டிக்கிறோம். இந்த முனீஸ்வர கடவுளை கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நல்லது பண்ணுங்க, உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களும் நிம்மதியாக எங்க வேண்டிக்கணும்னு என்னை இந்த கோயிலுக்கு இந்த விழாக்கு அழைத்ததுக்கு கோயில் கமிட்டிக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். ஆடிவிழா பகுதியை சேர்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவர்களே, தொழிலாளர் தோழர்களே, இன்றைக்கு இங்க போன வருஷம் கட்டின கோயில் நினைக்கிறேன். போன வருஷம் தினம் கூப்பிடும் போது வர முடியல. எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர், கோலார் டிஸ்ட்ரிக்ட் துணைத் தலைவர் கமல்நாதன் அவர்கள் பேசும்போது சொன்னார், போன வருஷம் வர முடியல. அதே மாதிரி தான் எங்களாலையும் வர முடியல. இந்த வருஷம் இவ்வளோ வரைக்கும் எங்கள் கோயில் கட்டி கோயில் கமிட்டியாரெல்லாம் சேர்ந்து மைண்ட் சேரில் இப்படி ஒரு முனீஸ்வரன் கோயில் கட்டிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதோட முக்கியமாக இங்கே அன்னதானம் பண்ணி பெண்டால் போட்டு சொந்த செலவில் செய்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. பப்ளிக் சர்வீஸ்னா என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்காக கோயில் கமிட்டி மற்றும் என்னுடைய சகோதரன் தீனா, காந்தி, வேணி பாண்டியன் மற்றும் கருணாகரன் கவுன்சிலர், பாண்டியன் கவுன்சிலர், ரவி, அண்ணல் எல்லாருக்கும் இங்க எங்களை எல்லாரும் அழைத்து, குறிப்பா எங்க வந்து எல்லாருமே டோட்டலா பிஜேபி தான். எப்படியும் டோட்டலா பிஜேபினா கமல் எங்க இருக்கிறாரோ அந்த பிஜேபி இருக்குது. எனக்கே தெரியாது கமல் எங்க வராரு இல்லை. என்ன தினம் கூப்பிட்டாரு, நான் கோயிலுக்கு வரணுன்ற நோக்கத்தோட கோயிலுக்கு வரணும் நோக்கத்தோடு தான் இங்க வந்தேன். இங்க வந்த பிறகு எங்களுடைய முன்னாள் தலைவர், கோலார் மாவட்ட துணைத் தலைவர், கட்சியை முன்னாள் நிறுத்தி நடத்தி கொண்டே இருக்கோம். கமல் இங்க வராருன்னு நாங்கள் சைலண்டா உட்காந்துருந்தோம். ஏன்னா கமலை வரட்டும் அப்புறம் பூஜை பண்ணாலும் உட்காந்துருந்தோம். இது எங்களுக்கு இந்த பிஜேபினா இந்துசம் பிஜேபி அப்படின்றதுனாலதான் அத்தனை பிஜேபிக்காரன் இன்னைக்கு இங்க முனீஸ்வரன் கோயில வந்து மிக அருமையா பூஜை எங்களை கட்சி நம்ம முனீஸ்வரன் சாமியுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கணும். அதே மாதிரி கேஜிஎஃப்ல இருக்கிற மக்கள் அனைவருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அடுத்த வருஷம் இங்க வந்துக்கிற அத்தனை பிஜேபிக்காரன் கவுன்சிலர் ஜெயிக்கணும்னு முனீஸ்வரன் வேண்டிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.